வணக்கம் மக்களே. ஒரு 4 ஃபிராக்ஷன் குடுத்துட்டு, அதுல எது நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ அல்லது எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்பாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி அண்ட் தென் எஸ்ஐ எக்ஸாம்ஸ், அதற்கு பிறகு நம்மளுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் மற்றும் பேங்க்ல கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/17, 1/15, 1/34, 1/12. இப்போ நியூமரேட்டர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமா இருக்கு. போன ட்ரிக்ல நம்ம டினாமினேட்டர் எல்லாமே சேம்னு பார்த்தோம். இந்த ட்ரிக்ல நியூமரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு சேமா இருக்கு. இப்ப நியூமரேட்டர் சேமா இருந்தா டினாமினேட்டர்ஸ் மட்டும் பாருங்க. அப்படியே ஆல்டர்னேட்டா நம்ம எடுத்துக்கணும் சார். எது சின்ன நம்பரா இருக்கோ, கீழே டினாமினேட்டர்ல எது சின்ன நம்பரா இருக்கோ அதுதான் சார் நம்மளுக்கு லார்ஜஸ்டா இருக்கும். அதாவது சின்ன நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பெருசா கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கான லாஜிக். அப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு? 12 தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர்ல. அப்ப இந்த நம்பர் தான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். அப்ப பெரிய நம்பர்ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்மாலஸ்டா இருக்கும். அப்போ 1/34 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்டா இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஃபிராக்ஷன்ல லார்ஜஸ்ட் என்ன, ஸ்மாலஸ்ட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.